வணக்கம் மக்களே. இந்த ஒரு ஆரோக்கிய பதிவில் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு மகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள். ஸோ சின்ன வெந்தயத்தில் கடல் போல நன்மைகள் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அனைத்து தகவலும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வெந்தயம் இந்திய சமையலறையில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசாலா பொருளுங்க. இது உணவுக்கு சுவையை மட்டும் தராமல் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தருது. உடலில் ஏராளமான ஆரோக்கிய மாற்றங்களை செய்யும் மருந்தாகவும் இருக்குது. இந்த வெந்தயம் உடலுக்கு தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்ன, அது தலைமுடி மற்றும் சருமத்தில் செய்யும் மாற்றங்கள் என்ன, எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு சாப்பிட வேண்டும், அதிகமாக சாப்பிட்டா ஏதேனும் பக்க விளைவுகள் உண்டாகுமா அப்படின்ற மாதிரியான எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெந்தயம் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்து சுவையில் இருக்கும். அதே வெந்தயத்தை ஊற வைத்து முளை கட்டி சாப்பிட்டா மெல்லிய இனிப்பு சுவையுடன் இருக்கும். ஸோ இந்த வெந்தயத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லதுங்க. ஸோ இரத்த சர்க்கரை கட்டுப்படுவது, உடல் எடை குறைவது, இந்த மாதிரியான ஏராளமான நன்மைகளை கொண்டிருக்க இந்த ஒரு வெந்தயத்தை உணவில் சேர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெந்தயத்தில் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. 10 கிராம், அதாவது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தில் 30 கிராம் கலோரிகள் இருக்குது. அதோடு கீழ்காணும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். நார் சத்து 3 கிராம், புரதம் 3 கிராம், கார்போஹைட்ரேட் 6 கிராம், கொழுப்பு 1 கிராம், இரும்பு சத்து தினசரி தேவையில் 21%, மாங்கனீஸ் தினசரி தேவையில் 6%, மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம், கால்சியம் 17%, வைட்டமின் சி, வைட்டமின் B6, இது மாதிரியான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குதுங்க. ஸோ வெந்தயத்தில் தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வளர்சிதை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். அதில் நீரளவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும். டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் தினமும் 2 முறை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ஜீரணத்தை அதிகரிக்க வெந்தயத்தில் நார் சத்து மிக மிக அதிகங்க. 10 கிராம் வெந்தயத்தில் 3 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குது. இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை அதிகரிக்க செய்யும். ஸோ யாருக்கெல்லாம் சாப்பிட்ட உணவு செரிக்கலை, ஜீரணமாகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கோ, கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு கொதிக்க வைத்து அந்த ஒரு நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஜீரண சக்தி அப்படின்றது அதிகரிக்கும். எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கெட்ட ஒரு கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும். ஸோ தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், தேவையில்லாத உணவுகள்லாம் நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைத்து நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தர இந்த ஒரு வெந்தயம் ரொம்ப ரொம்ப பயன்படுது. ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தயம் பயன்படுது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொலஸ்ட்ராலை குறைக்க பயன்படுறதுனால தினமும் காலையில் ஒரு கிளாஸ் ஆஃப் வெந்தய தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற கொழுப்புகள் குறைக்கப்பட்டு கொலஸ்ட்ராலும் குறைக்கப்படும். அதனால் கேஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நம்மளுடைய உடம்புல இருக்காது. தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாஸ் வெந்தயத்தை குடிச்சிட்டு வாங்க. இதில் வைட்டமின்கள், கலோரிகள் குறைவு. ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு காலையில் எழுந்த உடனே குடிக்கக்கூடிய ஒரு பானம் கூட. ஸோ டீ, காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை குடித்தோம்னா ரொம்ப நல்லது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, பசியை கட்டுப்படுத்த, இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கவும், கொலஸ்ட்ரால் உடல் எடையை குறைக்கவும், பசியை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். ஸோ வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார் சத்துக்கள் பசியை பெரிய அளவில் கட்டுப்படுத்தும். ஸோ வெந்தயத்திற்கு குடலை ஏற்படக்கூடிய அமிலத்தன்மையை குறைத்து அஜீரண கோளாறால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சலை குறைக்கக்கூடிய ஒரு சத்துவம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இம்ப்ளமெண்டேஷனை குறைக்க வெந்தயத்தில் ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி பண்புகள் அதிகமாக இருப்பதனால உடலை இம்ப்ளமெண்டேஷன்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸோ ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும்
ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து இதில் இருக்குது. ஸோ வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார் சக்திகள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும். ஸோ இரவில் தூங்க செல்லும் முன் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில் போட்டு தண்ணீர் குடிக்க மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வராது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு வெந்தயத்தில் நிறையவே வந்து அற்புதங்கள் இருக்குது. ஊற வைத்த மெத்தி விதைகள், ஸோ மெத்தி விதைகள்லாம் வெந்தயம் தாங்க. இந்த வெந்தய விதைகளை நம்ம சாப்பிட்றதன் மூலம் செரிமான ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துது. ஆய்வின்படி இந்த வெந்தய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய நார் சக்திகளே செரிமான அமைப்பின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுது. இந்த நார் சக்திகள் மலத்தை அதிகப்படுத்தி வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் மலச்சிக்கல் அபாயத்தை குறைக்கலாம். கூடுதலாக வெந்தய விதைகளில் நன்மை பயக்கக்கூடிய குடல் பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஃப்ரீபயாட்டிக் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரி பண்புகள் உகந்த செரிமானம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு அவசியமானதாக வந்து கருதப்படுது. தினமும் காலையில் ஊற வைத்த வெந்தய விதைகளை உட்கொள்வதன் மூலம் செரிமான அமைப்பு வந்து மேம்படுத்தலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊற வைத்த மெத்திய விதைகளில் நிறைஞ்சிருக்கக்கூடிய மிகவும் குறிப்பிடத்தக்க நன்மைகளில் ஒன்று இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் ஆகும். ஸோ நீரிழிவு ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வு ஒன்றில் வெந்தய விதைகள் வந்து இரத்த குளுக்கோஸோடைய அளவை கணிசமாக குறைக்கவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் வந்து உதவுவதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள், ஆல்கலாய்டுகள் மற்றும் கரையக்கூடிய நார் சத்துகள் போன்றவை நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோய் அபாயத்தில் உள்ளவர்கள் ஊற வைத்த மெத்தி விதைகளை காலை வழக்கத்தில் சேர்த்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஸோ இதன் வழக்கமான நுகர்வு வந்து பார்த்திங்கன்னா இரத்த சர்க்கரை அளவை வந்து உறுதிப்படுத்த கண்டிப்பாக வந்து பயன்படும். ஸோ வந்து இரத்த சர்க்கரை அளவோ நமக்கு அந்த பிரச்சனைகளில் வந்து நிறையவே வந்து ஈடுபட்டிருப்பீங்க, அந்த எல்லா தொல்லையும் வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெத்து விதைகளை பயன்படுத்தலாம். ஸோ உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புக்கு முக்கிய காரணமாக இதய நோய் அமைதுங்க. எனவே இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது அவசியமாகும். அதன்படி ஊற வைத்த மெத்தி விதைகள் பல வழிகளில் இருதய ஆரோக்கியத்திற்கு பங்காற்றுகிறது. ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெந்தய விதைகள் கொழுப்பின் அளவை குறைக்க உதவும் அப்படின்னு வந்து கூறப்படுது. அதிலும் குறிப்பாக எல்டிஎல் அல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தய விதைகள் உதவுது. மேலும் இந்த வெந்தய விதைகளில் உள்ள நார் சத்துகள் மற்றும் சஃபோட்டின்கள் போன்றவை குடலுடைய கொழுப்பை உறிஞ்சுவதை குறைக்க உதவுது. கூடுதலாக இந்த விதைகளில் உள்ள ஆக்சிஜனேற்றங்கள் வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. எனவே தினமும் காலை உணவில் மெத்தி விதைகளை சேர்ப்பதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பராமரிக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பாலூட்டுதலை மேம்படுத்த. புதிய தாய்மார்கள் பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டுதல் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாக்டோஸ் வகை உணவாகும். எனவே இந்த ஊற வைத்த மெத்தி விதைகள் பால் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. ஸோ ஆய்வு ஒன்றில் வந்து பாலூட்டும் பெண்கள் வெந்தய விதைகளை சேர்ப்பது தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதன் மூலம் உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து மேம்படுமா. ஸோ இவ்வாறு தினமும் வந்து காலையில் ஊற வைத்த வெந்தயங்களை வந்து எடுத்துக்கொள்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. ஸோ தினமும் வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தய விதைகளை சாப்பிட்டா உடல் சூடு தணிந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ என்ன பிரச்சனை, எந்த பாதிப்பு வந்தாலுமே உடலில் அந்த குளிர்ச்சி அப்படின்றது வந்து நிலவுது. ஸோ இது போல் மக்களே நிறைய விஷயங்களுக்கு இந்த மெத்தி விதைகள் பயன்படுத்துறதுனால தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போல் அற்புதமான பல்வேறு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் நிறைய அற்புதமான ஆரோக்கிய தகவலுடன் நான் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.